இருந்தது இந்த விழா? ரொம்ப உற்சாகமா இருந்தது, ரொம்ப நம்பிக்கையா இருந்தது. இது வந்து தமிழக மக்களுடைய எதிர்கால நம்பிக்கையை பிரதிபலிக்கிறதா இருந்தது. அதனால எல்லாருக்குமே இது ஒரு நம்பிக்கை நாளா இருந்தது. 2 வருஷம் பயணம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. இந்த கட்சி எந்த ஒரு கட்சி பல சோதனைகளை சந்திக்கும் போது தான் அது வந்து ஒரு மீண்டெழ முடியும். அந்த அடிப்படையில் எத்தனை சோதனை வந்தாலும் எங்கள் தலைவர் மீண்டெழுவார். அதற்கு இந்த 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 ஆண்டு ஒரு 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 உதாரணமாகவும் இருந்துச்சு. இப்ப கடக்க போற பாதை மிக கடுமையான பாதையா இருக்கு. இல்லைங்க, இட்ஸ் வெரி கேக் வாக்குங்க. இட் இஸ் நாட் அ வெரி டஃப் ஜேர்னி. இட்ஸ் a வெரி கேக் வாக். திருக்குறள்லாம் சொல்லி பேசியிருக்காரு. இனிமே அதுதான் முக்கியமான குரலா இருக்கும். தேர்தலில் முக்கியமான ஒழிக்கக்கூடிய மிக முக்கியமான திருக்குறளா இருக்கும்னு நினைக்கிறேன். டப்பா இன்ஜின் சொல்லியிருக்காரு. நாங்க தாங்க டாப் இன்ஜின். டப்பா இன்ஜினை பத்தி நம்ம எதுக்கு? ஓகே, தேங்க்யூ. எப்பவுமே எங்களுடைய விழா ஸ்பெஷலா இருக்கும். இன்னைக்கு தளபதி அவங்களுடைய பேச்சு வேற லெவல்ல இருந்துச்சு. எல்லாருக்குமே பெரிய பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ. இப்ப தளபதி டப்பா வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரு விமர்சனத்துக்கு எதிர் விமர்சனமா அவர் பண்ணியிருக்கிறாரு. அது வந்து சிறப்பானது, கொடுத்துதானே ஆகணும். திருக்குறள்லாம் பண்ணியிருக்காரு. ஆமா, அது எப்படி பாக்குறீங்க திருக்குறளை? இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன தேவையோ, என்ன நடந்துகிட்டு இருக்குதோ சுத்தி, அததான் வந்து குரல் மூலயமாக ஒரு புது விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. நல்ல ஒரு விஷயம் தான் அது. இது வரைக்கும் கடந்து வந்த பாதை விட இப்ப கடக்க போற பாதை ரொம்ப கடினமா இருக்கும் இல்லையா? அப்படியெல்லாம் கடினமாக எல்லாம் இருக்காது. இது தேர்தலை சந்திக்கிறாங்க. ஆமா, அது எப்படி கடினமா இருக்கும்? மக்கள் கூட இருக்கிறாங்க, அவரை நம்பி கோடான கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக, ஒரு மாற்றத்துக்கான ஒரு அரசியலை நோக்கி போறோம். நிச்சயமாக அதுல வெற்றி பெறுவோம். கடந்து வந்த 2 வருஷ பாதை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? அவர் நினைச்சது எல்லாமே நல்லபடியா தான் நடந்திருக்கு. அவங்களுக்கு கிடைச்ச சின்னத்துல இருந்து அவங்க கடந்து வந்த பாதை சிறப்பான பாதையாக இருந்தது. நிறைய தொண்டர்கள் இன்னும் அவரோட கை கோர்த்து இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கும். மிகப்பெரிய துன்பம்லாம் நடந்தது இந்த 2 வருஷத்துல. மிகப்பெரிய வேதனைகள் எல்லாத்தையும் கடந்து வந்து நிக்கிறாங்க. அரசியல்ங்கிறது அப்படித்தானே, எல்லாமே எளிதா கிடைச்சிட்டா அது வந்து சரியானதாக தெரியாது மக்களுக்கு. அதை வந்து பெரிய பெரிய கடினமான வழிகளை எல்லாம் மக்களோட சேர்ந்து, சட்டத்திட்டங்களோட சேர்ந்து எல்லாத்தையும் சூப்பரா ஃபேஸ் பண்ணி நிக்கிறாரு. அதுதான் எங்களுடைய தலைவர். நன்றி.